அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மகாளய அமாவாசை 2024 என்னைக்கு நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க நாம் மகாளய அமாவாசை என்று இந்த மரத்தடியில் நாம் தீபம் ஏற்றி ஒரு விளக்கு பரிகாரம் மிக எளிமையானது. நிச்சயமாக 100% நம் முன்னோர்களின் ஆசி கிடைக்க இந்த மரத்தடியில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நீங்கள் திதி கொடுக்குறீங்களோ இல்லையோ, தர்ப்பணம் செய்கிறீங்களோ இல்லையோ, என்னைக்கு மகாளய அமாவாசை என்னைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த மரத்தடியில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முன்னோர்கள் மகிழ்ச்சியாக நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்க. என்ன மரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். பித்ருபட்சம்னு சொல்லப்படும் மகாளய அமாவாசை மிகவும் முக்கியமானது. இந்த நாள் நம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்காகவே நாளாகத்தான் நாம் எல்லாருமே அன்றைய தினம் வழிபாடு செய்கிறோம். இப்போ ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கும்போது இந்து சமயத்தில் மக்கள் இறந்தவர்களோட ஆன்மாக்கள் சாந்திப்படுத்துறதுக்காண்டி பல பூஜைகள் எல்லாமே செஞ்சுட்டு வர்றோம். முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். மகாளய அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த விரும்புனீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு விளக்கு பரிகாரம் தாங்க. இதை நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க. அது உங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மகாளய அமாவாசை என்று முன்னோர்களுக்கு அனைத்து வகையான பூஜைகளையும் செய்வது ஒருவரை பித்ரு தோஷத்திலிருந்து விடுவிப்பதாக நாம் நம்புகிறோம். அதாவது மகாளய அமாவாசை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. மற்ற நாட்களில் வரும் அமாவாசை சிறப்பு தான். அதுவும் அக்டோபர் 2ஆம் தேதி வரும் புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசை மிக மிக முக்கியமானது. நம் முன்னோர்கள் நாம் ஆசி வழங்கணும்னா மிக எளிமையான ஒரு வழிபாடு பார்க்கலாம். இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, நம்ம என்னதான் கடவுள் வழிபாடு செய்தாலும் கடவுள் எப்படி நமக்கு முக்கியமோ அதே போன்று தான் நம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் முக்கியம். அதை அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு இந்த அமாவாசை மிக மிக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மகிழ்ச்சி, செல்வம் எல்லாமே பெருகும் நமக்கு. மகாளய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ முன்னோர்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி நாம் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் அவங்களோட படத்தை எடுத்து சுத்தம் செஞ்சு மாலை வாங்கி போட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சு நம்ம அவங்களுக்காக எல்லாமே நம்ம செய்வோம். அந்த மாதிரி அந்த மகாளய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு மரத்தடியில் தீபம் ஏற்றுங்க. எந்த மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரச மரம் தாங்க. அரச மரம்ங்கிறது எல்லா கடவுள்களுக்கும் எல்லா கடவுளுமே குடியிருப்பாங்க. அந்த அரச மரம் ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான மரம். அந்த மரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு, குறிப்பாக மகாளய அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே பூமிக்கு வரும்போது அந்த அரச மரத்தடியில் தான் தங்குவாங்களாம். அதனால் அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாலை வேளையில் போய் நீங்கள் 2 விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நிச்சயமாக முன்னோர்கள் ஆசீர்வாதம் செய்வாங்க உங்களுக்கு. இது செய்கிறதுனால முன்னோர்கள் உங்களுக்கு சரியான உங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனை காமிக்கிறதுனால அதன்படியே நீங்களும் செல்வீங்க. நல்ல வெற்றி வெற்றி படிக்கட்டு இருந்தால் அதன் மேலே ஏறி ஏறி போகலாம்ல, அதே மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாமே செழிப்பாகவே அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மகாலய அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தடியில் இந்த விளக்கை ஏற்றி இங்கே வழிபாடு செய்யுங்க. நிறைய பேர் வீட்டில் வீட்டு வாசல் படியில் விளக்கேற்றி வைப்பாங்க அமாவாசை என்று. மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்காக வீட்டு வாசப்படியில் விளக்கேற்றுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே நுழைவாங்க, அவங்கள வரவேற்கிறக்காண்டி தான் வாசப்பில் விளக்கேற்றி வைப்பாங்க ஒரு சில பேரெல்லாம். அதை எத்தனையோ பேர் வீட்டில் இப்போயும் நம்ம பார்க்குறோம். ஒரு சில பேர்லாம் ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு செய்வாங்க. வீட்டு வாசலை விளக்கேற்றி வைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே அது ரிமூவ் ஆயிரும். நம்ம விளக்கேற்றி வச்சாலுமே அது பார்க்கும்போது நமக்கே மனசே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அமாவாசை என்று உங்கள் வீட்டில் வாசப்படியில் விளக்கேற்றி வைக்கிறது முன்னோர்களே ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காண்ட ஒரு தான் அந்த விளக்கேற்றி வைக்கிறது. இப்போ தெற்கு திசை அப்படிங்கிறது யம தர்மனின் திசை.
அதனால் அந்த திசையில் நீங்கள் விளக்கேற்றி வைப்பது முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 முகம் கொண்ட விளக்கை தெற்கு திசையில் நீங்கள் ஏற்றி வைக்கிறதுனால பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள்கிட்ட வேலையில், நீங்கள் பார்க்குற தொழிலில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே அதுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும். மகாலய அமாவாசை என்று எல்லாருமே இந்த ஒரு விளக்கு வழிபாடை செய்யுங்க. அரச மரம் எங்கே இருக்கோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அமாவாசை அன்று நீங்கள் 2 விளக்கு ஏற்றி அங்கே வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. 2வதாக வீட்டு வாசல்படி உள்ள நுழைவோம் அந்த இடத்துலையுமே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. நம் முன்னோர்கள் அமாவாசை என்று வருவாங்க பூமிக்கு, அப்போது பார்ப்பாங்க. முக்கியமாக காலையிலேயே நீங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டாம். முன்னோர்கள் வீட்டுக்கு வரணும், அதுக்காக மாலை நேரத்தில் கூட நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சாமியை நினச்சி வழிபாடு செய்யும்போது அது வாசலில் கோலம் போட்டுட்டு அதை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பித்ரு தோஷம் நீங்கள் இந்த ஒரு விளக்கு வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது செய்கிறதுனால மகிழ்ச்சி, செல்வம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். மிக முக்கியமானது இந்த மகாலய அமாவாசை. என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே சரி, அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கோம்ல, அதே மாதிரி தான் இந்த அமாவாசையில் நம் முன்னோர்களுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமுமே நமக்கு நற்பலன்களை நமக்கு கொடுக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலுமே அதுக்கு ஒரு நல்ல முடிவாக வரும். மகாலய அமாவாசை என்ற விளக்கு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். எத்தனையோ பூஜை செஞ்சாலுமே சரி, இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த அமாவாசை மிக மிக முக்கியமானது. அனைவருமே முடிஞ்ச அளவுக்கு அன்றைய நாளில் ஒரு எளிமையான ஒரு தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை உண்டாக்கும். பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் செய்யலாம். யார் உணவு ஒருத்தவங்க 2-3 பேருக்காவது நீங்கள் வாங்கி கொடுங்க. ரொம்ப நன்மை.